ஹரே கிருஷ்ணா, வணக்கம். எல்லாத்தையும் ஓட்டிக்கோம். சரி, இன்னைக்கு நம்ம 29வது அத்தியாயம் பார்க்க போறோம். போன வாட்டி நம்ம 78வது அத்தியாயம் பார்த்தோம். 4வது பக்கத்தை பார்த்தோம். சில முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, the yoga principle of meditation are required as long as one is not situated in pure devotion service. இங்கிருந்து போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம்னா, சில பேர் அஷ்டாங்க யோகா செய்வாங்க. அஷ்டங்க யோகா, அஸ்தான 8 அங்கம், 8 படி யோகா செய்வாங்க. அதான் அஷ்டங்க யோகா. சில பேர் தியானம், அதான் தியானம், அஷ்டங்க யோகா செய்வாங்க. அவங்க ஏன் செய்யணும்னா, யாரு பக்தி தொண்டு செய்யாதவங்க இத முதல்ல செய்யணும். யாரு பக்தி பகவானுக்கு பக்தி செய்யாதவங்க, அவங்க இந்த அஷ்டங்க யோகா செய்யணும். The mind is used to purify the senses. When the senses are purified by meditation, there is no need to sit in a particular place and try to meditate upon the form of the Lord. So, மனம் நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னா, மனம் புலனை கட்டுப்படுத்துறதுக்கு மனம் தேவையா. So, இப்ப புலன் கட்டுப்படுத்திட்டோம்னா, அப்ப மனசுக்கு வேலை இல்லையா. ஓகே. சோ அதனால நம்ம ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பகவான ரூபத்தை நினைச்சு தவம் செய்ய தேவை. ஓகே, இதான் நம்ம போன வாட்டி பார்த்தோம். One becomes so habituated that he automatically engages in the personal service of the Lord. சோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, யார் இந்த புலன் கட்டுப்படுத்துறாங்களோ, மனசை கட்டுப்படுத்துறாங்களோ, இயற்கையா அவங்க பகவானுக்கு தொண்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகே. சோ அதனால தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் பக்தி கடைப்பிடிக்கிறோம். நம்ம ஜபம் செய்றோம். ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் செய்றோம். பூஜை செய்றோம். பிரசாதம் சாப்பிடுறோம். கீர்த்தனம் செய்றோம். இதெல்லாம் நம்ம என்னத்துக்குன்னா, நம்ம மனச மனம் புலனும் நம்ம கட்டுப்படுத்துறது. மனமும் புலனும் இயற்கையா நம்ம கட்டுப்படுத்த ரொம்ப கஷ்டம். முடியாது. ஓகே. ஆனா மனமும் இந்த புலனும் எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம்னா, இப்ப நம்ம பகவானுக்கு தொண்டு செஞ்சோம். டிவோஷன் சர்வீஸ் நம்ம எப்ப செய்யறோமோ, ஆட்டோமேட்டிக்கலி மனமும் என் புலனும் கட்டுப்படுத்துறது. நம்ம உட்கார்ந்துகிட்டு மனசை கட்டுப்படுத்தணும், புலன் கட்டுப்படுத்த முடியாது. கஷ்டம். முக்கியமா இந்த கலியுகத்துல முடியாது. சோ அதனால இந்த பிரபுபாட் நம்மளுக்கு மனமும் புலனும் இப்படி கட்டுப்படுத்துறதுக்கு அழகா கொடுத்துருக்காரு. காலைல மங்கள ஆரத்தி, மார்னிங் பாகவதம் படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, பிரசாதம் பகவான் போக படிக்கிறது. சோ இதெல்லாம் எதுக்கு, அது நோக்கம் இன்னாதான் மனமும் புலனும் கட்டுப்படுத்துறது. இதான் பிரபுபாட் கொடுத்திருக்காரு. சோ தயவுசெய்து இந்த பக்தருக்கு நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும். எந்த காலத்துல கூட நம்ம மனமும் புலனும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. மனமும் புலனும் கட்டுப்படுத்த ஒரே ஒரு வழி கிருஷ்ணா தொண்டுல ஈடுபடுது. ஓகே, we have to understand that. We have to engage all 24 hours in the service of Krishna. அப்பதான் மனமும் புலனும் கட்டுப்படுத்தும். ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, this dovetailling of the mind with the desires of the Supreme Self Godhead is called nirvana, or making the mind one with the spirit. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருத்தர் மனசை கட்டுப்படுத்தி மனமும் புலனும் பகவானோட பக்தி தோன்றல டிவோஷனல் சர்வீஸ் பயன்படுத்துறாங்க, அப்ப அவங்க மனம் நிர்வாணா அடையுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம மனமும் புலனும் கிருஷ்ணா பகவான் பக்தியில பகவானுக்காக நம்ம பயன்படுத்துறோமோ, அப்ப நம்ம நிர்வாண நிலை அடைகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிர்வாணம் என்ன அர்த்தம்னா, நம்மளோட மனம் பகவானுக்காக திருப்திக்காக நம்ம பயன்படுத்துறோம். இதான் நிர்வாணம். பகவானோட ஆசைகளை திருப்தி பண்றோம். பகவானை என்னத்தை நம்ம திருப்தி பண்றோம்.
சோ அதான் நிர்வாணம். நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், இங்க சொல்லப்பட்டிருக்கு, யார் இப்ப நம்ம மனசு நம்ம பகவானோட ஆசையை திருப்தி பண்றோமோ அப்பதான் நிர்வாணம். நம்மளுக்கு எப்படி தெரியும் நம்ம பகவான ஆசையை திருப்தி பண்ணிட்டோம்? நம்மளுக்கு எப்படி தெரியும்? கேள்வி யாராச்சும் பதில் சொல்றீங்களா? எப்படி நம்மளுக்கு தெரியும்? நான் செய்யறது பகவான் திருப்திக்காக செய்யறேன், அது எப்படி நம்மளுக்கு தெரியும்? Hare Krishna Prabhu, I try Prabhu. Yes, When we நம்ம வந்து சேவை செய்யறப்ப, like we are also doing service for the devotees of the Lord. So the devotees, when they are happy, like okay, we are cooking prasadam, அவங்க சாப்பிட்டு, when they feel happy, so we feel, oh yes, Krishna is pleased. That's my. Okay. மாதிரி சொன்ன மாதிரி பக்தர் திருப்தி பட்டாங்களா, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் பகவான் திருப்தி படுகிறது அப்படி. ஓகே, வேற பதில்? இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, நான் செய்யறது பகவான் திருப்திக்காக செய்யறேன், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? யாராச்சும்? குரு திருப்தி அடைச்சா நம்ம. எஸ், இதான் பதில். ஓகே, பகவான் கிருஷ்ணன் எப்படி திருப்தி படுறார் நம்ம தெரிகிறது. நாம் குரு குரு அவர் கட்டளை கொடுப்பாரு, அந்த கட்டளையை நாம நிறைவேற்றணுமா கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சு. இதான் நம்ம சொந்த முறைச்சல் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, இந்த தகுதி இல்ல. சோ குரு கொடுப்பார். சோ நம்ம குரு கட்டளையே நம்ம குருவை திருப்தி பண்ணுமா, then கிருஷ்ணா is satisfied. That's how. அவ்வளவுதான். ஓகே, சோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ணன் அப்படி திருப்தி படுறாருன்னா நம்ம குருவை திருப்தி பண்ணணுமா, கிருஷ்ணா ஆட்டோமேட்டிக்லி அவர் satisfied. ஓகே, அடுத்தது forgetfulness of one's relationship with the Supreme Personality Godhead is a product of ignorance. So கபிலமுனி என்ன சொல்றாருன்னா, போன தேர்தல நம்ம பார்த்தோம், கபிலமுனி சொல்றோம்னா நம்ம நம்மளும் கிருஷ்ணாவும் ஒரு உறவு இருக்கு. என்ன உறவு? நம்மளும் கிருஷ்ணாவும் ஜீவாவும் கிருஷ்ணாவும் ஒரு உறவு இருக்கு. என்ன உறவு? Hare Krishna. Yes. என்ன உறவு? We are eternal servants of Krishna. அப்படி Prabhu. ஜீவரா ஸ்வரூப ஹாய் கிருஷ்ணரா நித்யதாஸ். நம்ம அல்ல ஜீவாவும் கிருஷ்ணாவோட நித்தியமான சேவகர். இதான் உறவு. ஓகே, இந்த உறவு தான் எல்லாம் ஜீவா மறந்துருச்சு. ஏன் மறந்துட்டோம்னா அறியாமைனாலதான் நம்ம இந்த உறவை நம்ம மறந்துட்டோம். சோ இந்த கிருஷ்ண பக்தி ஏக்கம் நம்ம நோக்கம் என்ன, இந்த உறவை வைக்கன் பண்றது. ரொம்ப அடிக்கடி சொல்வார், இந்த பக்தி இந்த உறவு எல்லா ஜீவா மனசுலாம் இருக்கு. நீ இந்த முஸ்லிமா, நீ கிறிஸ்டியனா, நீ இந்த நாஸ்திகரா, எல்லா மனசுல பக்தி இருக்கு. ஆனா அந்த பக்தி இந்த டோமன் தூங்கிட்டு இருக்கு, நம்ம எழுப்பணும். இதான் பிரபுபாத இந்த கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. என்னத்துக்கு இந்த நோக்கம் we have to awaken the dormant love in our heart. இருதயத்துல தூங்கி கொண்டிருக்கு இந்த மறந்துட்டோம், இந்த உறவை நம்ம மறந்துட்டோம். இதனால அறியாமை. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் அந்த அறியாமை நம்மளுக்கு? நம்ம எல்லாம் வைகுந்தத்துல வந்தோம், அப்போ புனிதமா இருந்தோம், தூய்மையா இருந்தோம். ஆனா இங்க சொல்லப்படுறதுக்கு மறந்துட்டோம் அந்த உறவை. ஏன் அந்த அறியாமையை வந்துச்சு நம்மளுக்கு? Hare Krishna Prabhu, because we are in contact with the three modes of material nature. Yes, ஓகே, நம்ம திருப்பி இந்த பௌதிக உலகத்துல தீர்ப்பு எடுத்து 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 பாவங்கள் கர்மங்கள் செஞ்சு நம்மளோட உறவை மறைச்சிருச்சு. இந்த கர்மங்கள் மறைச்சிருச்சு நம்மள. அதுலதான் அறியாமை அறியாமைனால இந்த உறவை நம்ம. By yoga practice, one can eradicate the ignorance of thinking oneself independent of the Supreme Lord.
சோ இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு, கபில முனி சொல்றார், இந்த யோகா மூலியமா நம்ம இந்த உறவை நம்ம திருப்பி எழுப்பலாம் அப்படின்னு சொல்றோம். இங்க யோகானா அஷ்டங்க யோகா இல்ல. ஓகே, இங்க யோகான்னா அஷ்டங்க யோகா இல்ல, தியானம் இல்ல. யோகானா லிங்கிங் வித் லார்ட். யோகானா பக்தி யோகா இருக்கலாம், அஷ்டங்க யோகா இருக்கலாம், தியான யோகா இருக்கலாம், கர்ம யோகா இருக்கலாம், ஞான யோகா இருக்கலாம். ஓகே, ரொம்ப மாதிரி யோகங்கள். யோகானா லிங்கிங் வித் காட். ஓகே, இந்த வழியில நம்ம இறைவனு கூட இந்த உறவை நம்ம திருப்பி எழுப்பலாம். மறந்த உறவை நம்ம எழுப்பலாம். ஓகே, ஆனா வசந்த யோகா வந்து பக்தி யோகா. கிருஷ்ண பகவத்கீதை சொல்லுவார். ஓகே, வசந்த இது பக்தி. யாரை என்னையே நினைச்சு கொண்டு இருக்காங்களோ அவங்க தான் வசந்த யோகின்னு கிருஷ்ண பகவான் கீதையில சொல்றோம். ஓகே, one's actual relationship is eternally that of love. இந்த ஜீவர ஸ்வரூப ஹோய்தாம் இது வசந்த என்னதுன்னா கிருஷ்ண பிரேமா, கிருஷ்ண love of God. Okay, the living entity is meant to render transcendental loving service to the Lord. நம்மளோட ஜீவாவோட தர்மம் என்னதுன்னா நம்ம பகவானுக்கு தொண்டு செய்யணும். ஏன்னா நம்ம வந்து நித்தியமான சேவகன். ஸோ சேவகனோட கடமை என்னது? அவரு தொண்டு செய்யணும். இதான் நம்மளோட சனாதன தர்மா. நம்மளோட சனாதன தர்மம் இதான் நம்மளோட மதம். நம்ம வந்து ஹிந்து இல்லை, பட் மதம் வந்து சனாதன தர்மம். சனாதன தர்மம் வந்து உடலோட மதம் இல்லை. சனாதன தர்மம் வந்து ஆத்மாவோட மதம். அதாவது நீ வந்து இஸ்லாமா, நீ முஸ்லீமா, கிறிஸ்டியனா, நீ வந்து புத்திஸா, நாஸ்திகரா, யார் வேணா இருக்கலாம். ஆனா ஆத்மா ஒண்ணுதான். ஆத்மாவோட மதம் தான் சனாதன தர்மம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, the body of such liberated yogi along with the senses is taken charge of by the supreme person, the Godhead. It function until it does sin activities of it. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு டிவோட்டி எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ரொம்ப பேரு கிருஷ்ண பக்தியில இருப்பாங்க 20 வருஷம் 30 வருஷம். இனிஷியேட்டிவ் ஒட்டி, நான் பிரம்ம இனிஷியேட்டிவ் ஒட்டி. ஆனா இந்த விஷயம் வந்து அவங்க சில நேரத்துல மறந்துடுவாங்க. அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது அவங்க வந்து கிருஷ்ண மேல பழி போடுவாங்க. இத்தனை வருஷம் பக்தரா இருக்கான் ப்ரோ, இவ்வளவு செவி சேர்றானே, ஏன் ப்ரோ எனக்கு கஷ்டம் மேல கஷ்டம் வருது அப்படின்னு இனிஷியேட்டிவ் ஒட்டி, பிரம்ம இனிஷியேட்டிவ் 30 வருஷம் 40 வருஷம் அவங்களே சொல்லுவாங்க. அப்ப வந்து 30 40 வருஷத்துக்கு கூட முழுமையா நம்பிக்கை பக்தி நான் வரல. முழுமையா பக்தி வரல. இங்க பாருங்க, கபில முனி சொல்றார், துய பக்தர் அவங்களோட வாழ்க்கையை இந்த பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார். இஸ் டேக்கன் சார்ஜ் பை தி சுப்ரீம் பர்சன். கிருஷ்ணா துய பக்தர் வாழ்க்கையை அவரு கண்ட்ரோல் பண்ணுவார், அவர் நேவிகேட் பண்ணுவார் அப்படின்னு அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். ஓகே, சோ நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், துய பக்தர் வந்து கிருஷ்ண கண்ட்ரோல் பண்ணுவாரு, பக்தர் இல்லாதவங்க அவங்க வாழ்க்கை யாரு கண்ட்ரோல் பண்ணுவாங்க? கர்மா படி. பக்தர் இல்லாதவங்க அவங்க வாழ்க்கையை அவங்க கர்ம கண்ட்ரோல். கிருஷ்ணா வந்து அவர் வந்து இன்வால்வ் பண்றார், அவர் வந்து பூந்திலாட்ட மாட்டார், அவர் கர்மம் ஓட்டுருவார் பக்தருக்கு. சோ சில நேரத்துல நான் பாக்குறோம், சில பேர் ரொம்ப பாவம் செஞ்சிருப்பானுங்க, சாமி கும்பிட மாட்டானுங்க, ஆனா அவன் ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப முன்னிட்டு ரொம்ப பணக்காரனா இருப்பானுங்க. சோ அது எப்படி? ஏன் பிரபு அவரு பாருங்க, அவங்களாம் பாருங்க சாமி கும்பிட நம்பிக்கையே இல்லை, ஆனா அவங்க நல்லா இருக்காங்க. நான் வந்து சாமிக்குள்ள கும்பிடுறேன், நான் கஷ்டம் மேல கஷ்டம் வருது, ஏன் பிரபு அப்படி கேட்ட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க?
அவங்களாம் போன பிறவியில் ஏதோ ஒரு புண்ணிய காரியம் செய்ததுனால இந்த பிறவியில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. எஸ், அவ்வளவுதான். அவன் போன கர்மத்தினால அவன் அனுபவிக்கிறான். ஓகே, பணக்கார பணம் அவங்க என்ன போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்கள் அனுபவிக்கும். ஆனா இந்த ஜென்மத்துல பாவம் வந்து அடுத்த ஜென்மம் நரகத்தில் அனுபவிப்பான். அவ்வளவுதான். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மம் பாவம்னால அவன் வந்து நரகத்துல அனுபவிப்பான் இந்த ஜென்மம். ஓகே, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஏகாதசி லீலையில் நீங்க பாத்தீங்களா, மூர அசுரா வந்து எல்லாத்தையும் தேவர்களும் அடிச்சு எல்லாத்தையும் அடிச்சிருவான். தேவர்லோக்கோட அடிச்சிருவான். எல்லாம் தேவர்ல அடிச்சிருவான். எல்லாம் தேவரும் போய் கிருஷ்ணா கிட்ட முறையாடுவாங்க. விஷ்ணு பகவான் கிட்ட கேட்பாங்க, பகவானே இந்த மூர அசுரா வந்து எல்லாத்தையும் அடிச்சு எல்லாத்தையும் பிடிக்கிட்டான் அப்படின்னு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் விஷ்ணு கிட்ட முறையாடுவோம். விஷ்ணு பகவான் சொல்லுவார், நேரம் வந்து நல்ல நேரம், இப்ப ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா மூராந்தி பண்ணலாம் நேரம், அவனோட போன கர்மம் வந்து அவன் அனுபவிக்கிறான். அதெல்லாம் விஷ்ணுவே சொல்லுவார், இப்ப இந்த அவனை ஒன்றும் செய்ய முடியாது, நேரம் வரும்போது அப்ப நான் வரேன்னு சொல்லுவேன். பார்த்தீங்களா, அசுராவே பாருங்க, அவன் கர்மத்தெல்லாம் அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். கிருஷ்ணவே இன்டர்பியர் பண்ணல. கிருஷ்ணாவே பாருங்க, விஷ்ணுவே வந்து அவர் பூந்திலால் விட்டுட்டார், கர்மம் ஓடி நடக்கணும், அவன் நல்ல நேரம் அப்படின்னு பகவான். ஓகே, ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்க பாக்குறீங்க, சில பேர் நீ பாக்குறீங்க சாமியை கொண்டு மாட்டான், பக்தி இல்ல, நம்பிக்கை இல்லை, ஆனா அவன் பண்ணாங்கன்னா இருப்பான், பணம் சம்பாதிப்பான். ஓ, நான் இந்த பக்தரா இருக்கேன் பாரு, நான் உழுந்து கும்பிட்றேன், அவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். சில பேர் நினைச்சுக்கலாம், அப்படி சொல்லுவாங்க. சேர்ந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் போன ஜென்மத்தை கர்மத்தை அனுபவிக்கிறான். இந்த ஜென்மம் கர்மனால அவன் பாவத்தினால அவன் அடுத்த ஜென்மம் நரகத்துக்கு போகும். நம்மளாம் வந்து அடுத்த ஜென்மம் வந்து பகவான் நாடு வைகுந்த லோகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜென்மத்துல பக்தி செய்யும். இந்த நம்பிக்கை நம்மளுக்கு எல்லாம் இருக்கணும். என்ன இருந்தா கூட இந்த நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஏன்னா கிருஷ்ண பகவான் கீதையை சொல்ற, நான் எந்த சூழ்நிலையிலையும் என் பக்தர் கை விட மாட்டேன்றான். ஓகே, கிருஷ்ணன் கைவிட மாட்டான். நம்ம கண்ணுக்கு தோணலாம், ஐயோ பகவானே கை விட்டாட, கிருஷ்ணன் கை விட்டுறாரு, நம்ம கண்ணு நம்ம மூளைக்கு அப்படி தோணலாம். ஆனா கிருஷ்ணா அப்படி விட. ஓகே, நான் தான் உங்களுக்கு இப்ப இடையில இருந்து என்னோட சர்வோட அம்மா இறந்து போயிட்டாங்க, மாமியாரு இறந்து போயிட்டாங்க. இப்ப இறந்து போனாங்களாம். அவங்க வந்து ரத்தியத்தை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ராத்திரி இறந்து போனாங்க. சோதன சர்வ வந்து திருப்பி வெள்ளிக்கிழமை ராத்திரி போயிடுச்சு கேளுக்கு. ஸோ நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு நாள் 2 நாள் இருந்து இறந்து போனாங்க, சர்வா வந்து ரத்தியத்தை முடிச்சிருப்பே இருக்கலாம். அதான் பிளான். பிளான் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையே கிளம்புறது கேளுக்கு, இல்லைன்னா சனிக்கிழமை ராத்திரியே ரத்தியத்தை முடிஞ்சு கிளம்புறது கேளுக்கு. அதான் பிளான், சர்வோட பிளான். நான் வெள்ளிக்கிழமை இறந்துட்டேன். ஸோ நம்ம மனசுல ஐசி ஒரு நாள் காத்திருக்கலாம். ஏன் ஜெகநாத் வந்து வெள்ளிக்கிழமை கூட்டு போனாரு, இன்னும் அதனால ரத்த யாத்திரை எல்லாம் கொஞ்சம் கலக்கப்பட்டாயிடுச்சு, சர்வா ரத யாத்திரை முடியாம போச்சு. இப்போ மனசுல அப்படி தோணுச்சு. பட் நம்மளுக்கு தெரியும், ஜெகநாத் வந்து நல்லதுதான் நினைப்பார், கெட்டது நினைக்க. நம்ம கண்ணுக்கு தோணலாம், நம்மளோட புத்திக்கு தோணலாம், ஐயோ இது ஏமா வெள்ளிக்கிழமை கூட்டு போ. ஸோ ஆக்சுவலி சர்வா அவங்க அண்ணா அவங்க அக்காலாம் வந்து அஸ்தி விடுறதுக்கு போன வாரம் புத்தகிழமை மாயப்பு போனோம். ஸோ போயிட்டு அவங்க வந்து ராஜ்பூர் ஜெகநாத் டெம்பிள் போனாங்க எல்லாம். ஸோ சர்வா என்ன செஞ்சிருக்கான், அவங்க அம்மா உடம்பு சரியில்லாதனால போன வாரம் அவங்க வந்து அவங்க இறந்து போறது முன்ன வெள்ளிக்கிழமை அவங்க வந்து வெள்ளிக்கிழமை இறந்து போட்டாங்க 19ஆம் தேதி. வெள்ளிக்கிழமை வந்து அங்க ஒரு டியூட்டி இருக்காங்க மாயப்பூர் கௌரங்கி மாதாஜி, அவங்க மூலியமா வந்து ஜெகநாத் டெம்பிள்ல இருந்து உங்க அம்மா பேர்ல அர்ச்சனை செஞ்சுட்டு அன்னைக்கு வந்து
போகா வந்து அவங்க அம்மா பேர்ல படிச்சு ஜெகநாத் படிச்சு டிஓடிலாம் தான் கொடுத்து அது சட்டம் செஞ்சு அவங்க அம்மா இறந்து போல. ஸோ வெள்ளிக்கிழமை அரேஞ்ச் 10 அது செஞ்சுட்டான். ஸோ இந்த புத்தகம் வந்து அது மாயப்பூர் போகும்போது அந்த கௌரங்கி மாதாஜி சொன்னிச்சு அம்மா வந்து வெள்ளிக்கிழமை அனுப்பிட்டாங்க. ஸோ அப்ப கௌரங்கி மாதாஜி அந்த பூஜாரிட்ட போய் ஜெகநாத் போறியே ஜெகநாத் ராஷ்பி ஜெகநாதன் போல அந்த பூஜாரி கேட்டாங்க, பிரபு ஏன் ஜெகநாத் தான் அவங்க அம்மாவை கூட்டு போனாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து ரத்த யாத்திரா. ஸோ ஏன் ஒரு நாள் காத்திருந்தாங்களா ரிலீஸ் ரஜயத்தை முடிச்சு போயிருக்கலாம். ஏன் ஜெகநாத் வந்து வெள்ளிக்கிழமை கூட்டு போயிட்டாங்க. அவர் என்ன பதிவு சொன்னார்னா, ஆக்சுவலி அந்த வெள்ளிக்கிழமை 10 தேதி அவங்க அம்மா இறந்து போனாங்க. அன்னைக்கு தான் அந்த பூஜாரி அவங்க அம்மா பேர்ல ஜெகநாத் அர்ச்சனை பண்ணி அன்னைக்கு தான் ஜெகநாத் போகா படிச்சாங்க அம்மா பேர்ல. ஸோ அந்த பூஜாரி சொன்னார்னா என்ன சொன்னார்னா, ஏன் அன்னைக்கு இறந்து பண்ணாங்கன்னா அன்னைக்கு தான் அவங்க அம்மா ஜெகநாத் அவங்க அம்மா கூட்டு போயிட்டு அவரோட பிரசாதம் சாப்பிட்டு அப்போ அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து அவங்க ஜெகநாத் பிரசாதம் சாப்பிட்டு தான் போனாங்க. வந்து கூட்டு போய் சாப்பிட்டு அவங்க போனாங்க. ஸோ அப்படின்னா அவர் பதில் கொடுத்தார். ஓகே, ஸோ நம்ம நினைச்சுக்கோம் ஏன் ஜெகநாத் வெள்ளிக்கிழமை நாளைக்கு இந்த ரத்தியத்தை அதனால புக்கெல்லாம் கப்பட்டாச்சு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவான் வந்து சொல்றாரு, இந்த சூழ்நிலையும் என் பக்தரை கையிடு ஒரு நல்லதுதான் நினைப்பார். ஓகே, ஸோ ஆல்வேஸ் நம்ம டிவோட்டி நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஏன்னா இங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கு சிவபக்தர் வாழ்க்கை வந்து கிருஷ்ணன் கொண்டவங்க, பக்தர்ல இருந்தவங்க அவங்க கர்ம கொண்டவங்க. ஓகே, அடுத்து வந்து கொஞ்சம் கேள்வி இருக்கு, குவீஸ் நான் கேட்கறேன்னு நீங்க பதில் சொல்லுங்க. தெரிஞ்சா நீங்க அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. ஓகே, இங்கே பரம்பொருள்ல இருந்து 3 வகையில புரிஞ்சுக்கலாம். பாகு எழுதப்பட்டிருக்கு. ஓகே, பரம்பொருள்ல இருந்து 3 வகையில நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன இந்த 3 வழி? Hare Krishna, Prabhu. Yes. Brahma, Paramatma, and Bhagavan. Brahman, Paramatma, and Bhagavan. Yes, okay. Brahman, Paramatma, and Bhagavan. What is the meaning of Lord Chaitanya, Achinta Beda Beda Tattva? Chaitanya Mahaprabhu, Achinta Beda Beda Tattva சொல்வா. என்ன அர்த்தம் அது? என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியணும். இதான் நம்ம அடிப்படை. நம்ம கிருஷ்ண பக்தி அடிப்படை தத்துவமே இதான். அச்சித்த பேட பேட தத்துவம். இது உங்களுக்கு தான் தெரியும், கண்டிப்பா தெரியும். One and similar to one something. Same. Simultaneously one and different. ஓகே, ஓகே, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அச்சிந்தா பேட பேட தத்துவம் என்னதுன்னா, ஒரே இடத்துல தமிழ்ல யாராச்சும் படிச்சிருக்காங்களா? தமிழ்னா ஒரே இடத்துல சமம், ஒரே இடத்துல வித்தியாசம். ஓகே, சிமால்டனி சேம் அண்ட் டிஃபரண்ட் ஆங்கிலத்துல. அதுதான் அச்சிந்தா பேடா பேடா தத்துவம். ஓகே, இதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் நம்ம அடிப்படை தத்துவம் உங்களிடம் தெரியும். ஓகே, அடுத்த கேள்வி. Why appear devotees see all living entities equal? ஏன் பக்தர் எல்லாம் ஜீவராசியும் சமமா பார்ப்பாங்க. ஆடு, மாடு, பூனை, பிராமணா, சண்டலா, பகவத்கீதை கிருஷ்ண பகவான் சொல்றோம்ல, என்ன எல்லாம் ஜீவராசிகளும் அந்த துவை பக்தி என்ன பார்க்க, அந்த உடல பார்க்க மாட்டோம். அவர் மனசுல பரமாத்மா இருக்காரு, அதை பார்ப்பாங்க. ஓகே, ரெண்டாவது என்ன பார்ப்பார்னா எல்லாம் ஜீவா ஆத்மான், உடல் பார்க்க மாட்டோம். ஓகே, எல்லாம் ஒரு ஆத்மா அப்படின்னு தான் பார்ப்போம். அதனால தூய்பக்த எல்லாம் ஜீவராசியும் சமம் பார்ப்போம். அடுத்த கேள்வி. How Lord Krishna present everywhere in Tibet. கிருஷ்ண பகவான் பௌத்திக உலகத்தை எல்லா இடத்துலயும் இருக்குன்றார்.
எப்படி அவர் இருக்கார்? எப்படி அவருக்கு எல்லா இடத்துல தூண்ல இருப்பார், துருங்குல இருப்பார். Hare Krishna Prabhu, because a pure devotee will see Krishna everywhere and in everything. Yes, how Krishna is everywhere and everything. இப்படி கிருஷ்ணா எல்லாத்துலயும் இருக்கார். Because அவர் தானே the proprietor of the whole everything 529 Bhuktaram Yajna. உத்தரவிக்கு தர்பாசம் சர்வலோகமாய். Loka Maheshwaram. எஸ், பட் கிருஷ்ணா ஈஸ்வரன் எல்லாத்துலயும் இருக்கின்றார். இப்படி அவர் எல்லாத்துலயும் இருக்கார். ஈஸ்வராடி விஷ்ணு இல்ல மந்தாஜி, பரமாத்மாவா இருக்காரு எல்லா இதுலயும். ஓகே, அவர் பரமாத்மா இருக்கார். அவர் ஏத்தம்லயும் பரமாத்மா இருக்கார். ஜீவராசி கிருஷ்ணா பகவான் எல்லா இடத்துலயும் அவர் எப்படி இருக்காருன்னா அவரோட சக்தி மூலியமா, ஓகே, our energy மூலியமா he pervades. Krishna Jesus said, through my energy I pervade the whole entire creation. Pervades through my energy. Krishna சக்தி மூலியமா, கிருஷ்ணா சக்தியும் கிருஷ்ணா வித்தியாசம். ஓகே, கிருஷ்ணாவும் கிருஷ்ணா சக்தி வித்தியாசம். அதனால சக்தி இருந்தா கிருஷ்ணா இருக்காரு. ஓகே, சோ கிருஷ்ணா வந்து எல்லாம் ஜீவராசி எல்லாத்துலயும் இருக்காரு. எப்படி இருக்காருன்னா அவர் சக்தி மூலியமா இருக்காரு. Actually, Lord Krishna 3 energy. கிருஷ்ண பகவான் சக்தி 3 இதுல பிரிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு ஞாபகம் இருக்கா? நான் ரொம்ப பேசியிருக்கேன். கிருஷ்ண சக்தி 3 பிரிக்கப்பட்டிருக்கு. ஞாபகம் இருக்கா? நான் ரோடி சாட் செஞ்சு காமிச்சேன். Anyone? Antaranga Sakti, Tatastha Sakti, and Bahiranga Sakti. Yes. Okay. Antaranga, Bahiranga, Tatas. Bahiranga சக்தி இந்த அவரோட எக்ஸ்டர்னல் மாய சக்தி. ஓகே, அதான் அவரோட எக்ஸ்டர்னல் டிஜி பகிரங்கா. அந்தரங்க வந்து அவர் இன்டர்னல் சக்தி. ஓகே, இன்டர்னல் யோக மாயா. மகாமாயா வந்து அவர் எக்ஸ்டர்னல் சக்தி. யோக மாயா வந்து அவர் இன்டர்னல் சக்தி. அதான் அந்தரங்க சக்தி. ஓகே, தத்தாஸ்தா சக்தி தான் ஜீவராசி, இன்டர்மீடியட் ஜீவராசி. ஓகே, இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். What is spiritual world is made of? ஆன்மீக உலகம் என்ன செய்யப்பட்டது? Anyone? என்னத்துல செய்யப்பட்டது ஆன்மீக உலகம்? Krishna's energy, Prabhu. Made of Yes. Krishna's ஸ்பெசிபிக்கா போனா ஸ்பெசிபிக் என்னத்துல உங்க ஆத்மா என்ன செய்யப்பட்டது? ஆத்மா என்ன செய்யப்பட்டது? அதுதான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி செய்யப்பட்டது. ஏன்னா ஆத்மா ஸ்பிரிச்சுவல். ஞாபகம் இருக்கா? ஆத்மா என்ன செய்யப்பட்டது? கருதப்பட பேசும்போது இதை பேசியிருக்க ஸ்தூலோடல் பஞ்சபூத்துல செய்யப்பட்டது. சூக்ஷ்மோட 3 மனம் புத்தி அகங்காரம் செய்யப்பட்டது. ஆத்மா என்ன செய்யப்பட்டது? சச்சின் ஆனந்தா. ஓகே, சச்சின் ஆனந்தா இதுதான் ஆத்மா செய்யப்படுது. ஸ்பிரிச்சுவலும் இதுல 3 செய்யப்படுது. கிருஷ்ண உடலும் இது செய்யப்படுது. சச்சின் ஆனந்தா ஸ்பிரிச்சுவல் எல்லாம் இதுல 3 செய்யப்படுது. சாட்னா நித்தியம், சின்ன நாலேஜ், ஆனந்தம்னா பிளீஸ்ஃபுல். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. How one can conquer மாயா? மாயா எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? engaging in pure devotional service, Prabhu. எஸ். ஓகே, மாயா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓகே, மாயா இந்த கிருஷ்ணோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஓகேயா, மாயா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது. சிவபெருமானே ஆடி போயிட்டார்.
மாயா மாயின் ரூபத்துல அவரை சோதிக்கும் போது அவரே ஆடிவிட்டார். ஓகே, மாயா எனர்ஜி வந்து நம்ம வந்து கொண்டு வரணும், நம்ம கொண்டு. ஆனா ஒரே வழி மாயில இருக்காம இருக்கிறோம்னா நம்ம கிருஷ்ணா வந்து சேவியில இருந்தா மாயா நம்ம கஷ்ட மாட்டாங்க, தொட மாட்டாங்க. ஓகே, பாபிக்கேனா குங்க மாயா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு இந்த 29வது அத்தியாயம் explanation of devotion service by Lord Kapil. ஓகே, இன்னைக்கு இந்த நம்ம 1ல இருந்து 12 வரைக்கும் பார்க்க போறோம். ஓகே, 1, 2 ஜீவமத்தை படிங்க தமிழ்ல. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மத்தஜி. தேவஹுதி விசாரித்தால், என் அன்பு மகனே, என் அன்பு பகவானே, நீங்கள் முன்பே சாங்கிய தத்துவ முறைப்படி ஆத்மாவின் குண நலன்களையும் முழு இயற்கையின் அடையாளங்களையும் அறிவுபூர்வமாக வர்ணித்தீர்கள். இப்போது நான் தத்துவ முறைகளின் இறுதி முடிவாகிய பக்தி தொண்டின் பாதையை விளக்கும்படி வேண்டுகிறேன். போப்பட். In this 29th chapter, the glories of devotional service are elaborately explained, and the influence of the time on the conditioned soul is also described. The purpose of elaborately describing the influence of time is to detach the conditioned soul from its material activities, which are considered to be simply a waste of time. In the previous chapter, material nature, the spirit and the supreme lord or super soul are analytically studied. And in this chapter, the principle of bhakti yoga or devotional service, the execution of activities in the eternal relationship between the living entities and the personality of Godhead are explained. Hare. ஓகே மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, தேவகூதி வந்து அவர் மகன் கபில முனி கிருஷ்ண பகவான் அவதாரம் மகனா வந்தார். ஸோ போன ஸ்லோகத்துல பார்த்தோம், கபில முனி சங்கிய தத்துவம் பேசினான். சங்கிய தத்துவம் வந்து அவரோட தாய் தேவகூதி பேசினான். இந்த அத்தியத்துல இருந்து கபில முனி இந்த பக்தி யோகா பத்தி பேசுவார். ஓகே, பக்தி யோகத்தை பத்தி பேசுவோம். இன்னும் எல்லா யோகத்திலும் வசந்த யோகா வந்து பக்தி யோகா. ஸோ இந்த அத்தியாயத்துல இருந்து கபில முனி வந்து ஆழமா இந்த பக்தி யோகத்தை பத்தி பேசுவோம். ஓகே ஓகே, 3வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna, Prabhu. படிங்க. Devahuti continued, My dear Lord, please also describe in detail, both for me and for people in general, the continual process of birth and death. For by hearing of such calamities, we may become detached from the activities of this material world. In this verse, the word samsriti is very important. Shreya Sriti means the prosperous path of advancement towards the Supreme Personality of Godhead. And samsriddhi means the continued journey on the path of birth and death towards the darkest region of material existence. People who have no knowledge of this material world, God and their actual intimate relationship with Him are actually going to the darkest region of material existence in the name of progress in the material advancement of civilization. To enter the darkest region of material existence means to enter into a species of life other than the human species. Ignorant men do not know that after this life, they are completely under the grip of material nature and will be offered a life which may not be very congenial. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, Mataji. ஸோ இந்த ஸ்லோகம் பாருங்க, தேவகூதி இந்த பக்தி யோகம் மட்டும் கேட்கல, அதுவும் அது மேல அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா,
இந்த மரணம் பிறப்பு இன்னும் வாழ்க்கை இறந்து போயிட்ட வாழ்க்கை இதெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்கிறோம். ஓகே, தேவூத்தி இது பத்திரம் கேட்கிறாங்க. தேவூத்தி பத்திரம் கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதனால நான் இறந்து போயிட்டா என்ன மாதிரி வாழ்க்கை அனுபவிப்பாங்க, எதுக்கு நான் கேட்கிறேன்னா, அப்பதான் யார் இந்த விஷயம் கேட்கறாங்களோ அவங்களுக்கு பயம் வரமா, இந்த பௌத்திக வாழ்றதுக்கு மேல பயம் வருமா, அப்புறம் பற்றுக்கள் வரும், அப்புறம் பற்றோட வாழ மாட்டாங்க. அதனாலதான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு தேவூத்தி சொல்றாங்க கபில பண்ணி. நான் ஒரு ஞாபகம் இருக்கு, நான் ஒரு வாட்டி ஒரு 3 வருஷம் முன்ன நான் பெங்களூர் போயிருந்தேன். இந்தியா பெங்களூர் போய் அங்க போயிருந்தேன். அங்க ஒரு வாரம் கொஞ்சம் கிளாஸ்லாம் கொடுத்தேன். அப்பந்தான் பெங்களூர் டெம்பிள் சேஷாதிபுரம் அங்க இருக்கும்போது அங்க 2 நாள் நான் சாயங்காலம் இந்த கருதபுராணம் மரணத்து பெண் ஆத்ம பயணம் அது அந்த விஷயம் பேசணும், அந்த விஷயம் பேசினேன். ஸோ ரொம்ப கேட்டாங்க. ஸோ கிளாஸ் முடிச்சிட்டோன்னே ஒரு பிரம்மச்சாரி அவரு என்கிட்ட நல்லா பேசுவாரு. அவரு கொஞ்சம் வயசான ஒரு 50 வயசு இருக்கும், 50-60 வயசு இருக்கும் பிரம்மச்சாரி. அவர் என்கிட்ட சொன்னார், பிரபு ஜோக் பண்ணிக்கிட்டு சொன்னார், இன்னிலேருந்து பிரபு நான் பகவத்கீதா விற்கல, நான் கருதா புராணா விற்க போறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த கருத புராணம் படிச்சாதான் அவங்க மனசுல பயம் வரும், அப்பதான் அவங்க பக்தி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். சோ அவருக்கு ஜோக்கா சொன்னார். அதே மாதிரிதான் உண்மையிலே நம்ம இந்த விஷயம் அதான் தேவூத்தி பார்த்தீங்களா, பகவான் சொல்ற, ஏன் நான் கேட்கிறேன்னா மரணம் பெருப்பு இதை பத்தி ஏன் கேட்கிறேன்னா, அப்பதான் மனசுல பயம் வரும், பற்று இருக்காது, அப்பதான் அவங்க பக்தி எடுப்பாங்க. ஓகே, சோ அதனால நீங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றதுன்னா முக்கியமா நீங்க இந்த விஷயம் உங்களுக்கு ஆழமா தெரியும். சோ ஒரு அளவுக்கு என் குரு காட்டினால நான் கருத புராணம் இந்த ஆத்ம பயணம் செய்யறதுனால ஒரு அளவுக்கு நான் ரொம்ப விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். சோ என்னால பேச முடிச்சு. சோ இந்த விஷயம்லாம் நான் பேச முடிஞ்சதுனால ரொம்ப பேரு பயத்தினால அவங்க பக்தி எடுக்கிறாங்க இந்த விஷயம். ஓகே, சோ தென் இந்த பொருள் வழியில பாருங்க, ப்ராப்பாட் இந்த சொல்லியிருக்கார். நம்ம நினைக்கலாம், அதான் மத்தவங்களுக்கு சொன்ன நாஸ்திகர் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க நல்லா பண்ணகன்னா இருப்பாங்க. ஓகே, ஆனா இங்க ப்ராப்பால எழுதுறா பாருங்க, யாரு பக்தி இல்லாதவங்க, ஒண்ணும் இல்ல, கடவுள் இல்ல, ஒரு மதம் இல்ல, எப்படின்னா வாழலாம், நல்லா பண்ண சம்பாதிக்கலாம், நல்லா ஜாலியா இருக்கலாம், இந்த மாதிரி ஆள் அவங்க அடுத்த ஜென்மத்துல இங்க சொல்லப்பட்ட மிருகம் பெரி எடுப்பாங்க, நரகத்துக்கு போகலாம், அடுத்த ஜென்மத்துல ஆக மட்டமான மிருகம் பெரி எடுப்பாங்க. இதோ இங்க போட்டிருக்கு பாருங்க, ப்ரோவர்டு போட்டிருக்கு. அப்ப அதனால நம்ம சந்தோஷப்படக்கூடாது, எல்லாரும் மிருகமா வர போறாங்க, நான் ஒண்டி வைகுந்தம் போறேன் அப்படி நம்ம சந்தோஷப்படக்கூடாது. நம்ம துக்கம் படணும், நம்ம கவலைப்படணும். ஏன்னா இவங்கெல்லாம் நரகத்துக்கு போறாங்க, இவங்கெல்லாம் மிருகமா பேர்க்க போறாங்க. சோ அதனாலதான் ப்ராப்பாட் இந்த உலகத்துக்கு வந்தார். ரொம்ப கஷ்டப்பட்ட வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணி இந்த ஏக்கத்தை ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் காப்பாத்துறதுக்காக ப்ராப்பாட் வந்தார். சோ அந்த பொறுப்பு நீங்களாம் எடுத்துக்கணும், நீங்களும் உதவி செய்யணும், நீங்களும் பிரச்சாரம் பண்ண, இவங்கெல்லாம் காப்பாத்தணும். இல்லைன்னா இவங்களும் நரகத்துக்கு போவாங்க, இல்லைன்னா இவங்கெல்லாம் மிருகமா பிறக்க போறாங்க. சோ அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுங்க. ஓரளவுக்கு நீங்கெல்லாம் தெரிஞ்சு நீங்க ஒரு ஆத்மா ரெண்டு ஆத்மா நீங்க காப்பாத்த முயற்சி பண்ணுங்க. இந்த கிருஷ்ண பக்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகே, சரி, 4வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். Hare Krishna Prabhu. அப்படிங்க மாதாஜி. Please also describe eternal time, which is a representation of your form
and by whose influence people in general engage in the performance of pious activities. Purport. However ignorant one may be regarding the path of good fortune and the path down to the darkness region of ignorance, everyone is aware of the influence of eternal time, which devours all the effects of our material activities. The body is born at a certain time, and immediately the influence of time acts upon it. From the date of birth of the body, the influence of death is also acting. The advancement of age entails the influence of time of the body. If a man is 30 or 50 years old, then the influence of time has already devoured 30 or 50 years of the duration of his life. Hare Krishna Prabhu. நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல தேவூத்தி என்ன கேட்டாங்க, பக்தி யோகா பத்தி கேட்டாங்க. அப்புறம் அடுத்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த இறந்து போயிட்ட இந்த மாதிரி வாழ்க்கை அந்த பத்தி கேட்டாங்க. அடுத்தது தேவூத்தி என்ன கேட்கிறாங்கன்னா, கபில முனி கிட்ட, மகனே இந்த கால சக்தி அதை பத்தி சொல்லுங்க. கால சக்தி அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு தேவூத்தி கபில முனி கேட்காங்க. ஸோ இந்த பொருள் வழியில சில பிரபால விளக்கம். பிரபு என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் பக்தியில இருக்கலாம், ஒருத்தன் இறைவன் அடையிறதுக்கு அந்த நோக்கத்துல இருக்கலாம், ஞானத்துல இருக்கலாம், ஆத்ம ஞானம் எல்லாம் இருக்கலாம். சில பேர் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஒன்றும் கடவுள் இல்ல, அப்படி அந்த மாதிரி நாசிக்கிற வாழ். ஆனா 2 பேரும் ஒண்ணு ஒத்துக்குவாங்களாம், கால சக்தி இருக்கு, காலா இருக்கு, டைம் இருக்கு, அதை ஒத்துக்குவாங்க, அதை மறுக்க மாட்டாங்க. இந்த பக்தி வாழ்க்கையில இருந்தா, நீ பக்தி வாழ்க்கை இல்லாம இருந்தா கூட 2 பேரும் ஒத்துக்குவாங்கன்னா, டைம் இருக்கு, காலா இருக்கு, காலா எல்லாத்தையும் இது பண்ணிடுறோம், முடிச்சிடறோம். ஓகே. கடைசியா பிரபால சொல்றோம், அன்னைக்குதான் ஒரு வாட்டி பானு மகாராஜ் அவர் பர்த்டே கொண்டாடினாங்க. மலேசியால இருக்கும் போது அவர் பர்த்டே கொண்டாடினாங்க. ஸோ அவர் கேக் வெட்டினாங்க. கேக் வெட்டிட்டு கொஞ்சம் பேச சொன்னாங்க. மகாராஜ் சித்தாந்த் மா சொன்னாரு, அவர் சொன்னா, இந்த பர்த்டே அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஓகே, இந்த பர்த்டே என்னதுன்னா, நீ ஒரு வருஷம் மரணத்துக்கிட்ட நெருங்கிட்ட, அதான் சொன்ன, அவ்வளவுதான் பர்த்டே. பர்த்டே என்னது, நீ ஒரு வருஷம் மரணத்துக்கிட்ட நெருங்கிட்ட அப்படின்னு சொன்ன. இதுதான் பிரபா எழுதிருக்கா பார்த்தீங்களா, கடைசியில் பிரபா எழுதிருக்கா பார்த்தீங்களா. உங்களுக்கு 30 வயசு இல்லைன்னா 50 வயசு, நான் என்ன அர்த்தம்னா, உங்களோட வாய்ஸ், உங்களோட ஆயுசுல 30-50 போச்சு, காலா சாப்பிட்டுருச்சு. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். 30-50 வருஷம் போச்சு, ஓகே, உங்க ஆயுசுல. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் ப்ராப்பராக சொல்றோம். ஓகே, 5வது ஸ்லோகம் படிக்க. Hari Prabhu. படிங்க பிரபு. My dear Lord, you are just like the sun. For you illuminate the darkness of the conditioned life of the living entities. Because the eyes of knowledge are not open, they are sleeping eternally in the darkness without your shelter. And therefore they are falsely engaged by the action and reactions of their material activities, and they appear to be very fatigued. It appears that Srimati Devudi, the glorious mother of Lord Kapila Deva, is very compassionate for the regrettable condition of people in general, who, not knowing the goal of life, are sleeping in the darkness of illusion. It is the general feeling of the Vaishnava or devotee of the Lord that he should awaken them. Similarly, Devudi is requesting her glorious son to illuminate the lives of the conditioned souls so that their most regrettable conditional life may be ended. The Lord is described herein as Yoga Bhaskara, the son of the system of all yoga. Devudi has already requested her glorious son to describe Bhakti Yoga, and the Lord has described Bhakti Yoga as the ultimate yoga system. Hare Krishna. Thank you, Prabhu. So, இந்த ஸ்லோகத்துல இந்த போப்பாடல பிரபால இருக்க தேவூத்தி ரொம்ப கருணையானவங்க. தேவூத்தி ரொம்ப கருணையானவங்க. அவங்க கப்பல மண்டி கேட்கறாங்க, பகவானே ரொம்ப பேரு அறியாமையில தூங்கி கொண்டு இருக்காங்க,
அவங்களுக்கு வாழ்க்கை நோக்கம் தெரியாம அவங்க அறியாமல தூங்கி கொண்டிருக்காங்க. சோ அப்படின்னு அவங்க வந்து கவலைப்படுறாங்க. இதுதான் பிரபுபாட் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. சோ ஜீவராசிங்க எல்லாம் அறியாமல் தூங்கி கொண்டிருக்காங்க, பக்தி இல்லாம. வாழ்க்கை நோக்கம் தெரியாம என்னென்னலாம் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதனால அவங்க கர்மத்தினால அனுபவிச்சு கொண்டது மறுபேறு எடுத்துக்கொண்டே இருக்காங்க. சோ இதுதான் பிரபுபாட் வந்திருக்கார், நம்மளுக்கு இந்த ஏக்கத்தை கொடுத்திருக்கார். நம்மளுக்கு கண்ணை முழிச்சு நம்ம வந்து உண்மையான வாழ்க்கை நோக்கம் நம்மளுக்கு புரிஞ்சு நம்ம இறைவனை அடையிறதுக்கு பிரபுபாட் வந்திருக்கார், நம்மளுக்கு இந்த வழி கொடுத்தார். இல்லைன்னா கிருஷ்ண பக்தி இல்லைன்னா எல்லாரும் தூங்கி கொண்டிருப்பாங்க. தூங்கி கொண்டதுனால தப்பா பாவத்தை வாழ்ந்து கொண்டு மறுபிறப்பு எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. சோ அதனால தயவு செஞ்சு இத நம்ம எல்லாம் ப்ராப்பர் இந்த கடமை கொடுத்திருக்கா, நம்ம பிரச்சாரம் பண்ணா நம்மளும் அவங்கள அவங்களை எழுப்பணும். தூங்கி கொண்ட ஆத்மான்னு நம்ம எழுப்பணும். ஜீவ் சாக்கோ நம்ம எழுப்பணும் இந்த ஆத்மா. ஓகே, அப்படின்னா நம்ம எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும். ஓகே, சரி, யாராவது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சா? Hare Krishna Prabhu. Sri படிங்க. Maitreya said, "Oh, best among the Kurus, the great sage Kapila, moved by great compassion and pleased by the words of his glorious mother, spoke as follows." But Lord Kapila was very satisfied by the request of his glorious mother because she was thinking not only in terms of her personal salvation, but in terms of all the fallen conditioned souls. The Lord is always compassionate towards the fallen souls of this material world, and therefore he comes himself or sends his confidential servants to deliver them. Since he is perpetually compassionate towards them, if some of his devotees also become compassionate towards them, he is very pleased with the devotees. In Bhagavad Gita, it is clearly stated that persons who are trying to alleviate the condition of the fallen souls by preaching the conclusion of Bhagavad Gita, namely full surrender unto the personality of Godhead, are very dear to him. Thus, when the Lord saw that his beloved mother was very compassionate towards the fallen souls, he was pleased and he also became compassionate towards her. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you, மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் வந்து மைத்ரா ரிஷி பேசுறார். மைத்ரா ரிஷி யாருக்கிட்ட பேசுறார்? ஞாபகம் இருக்கா? Vidura, Prabhu. மைத்ரா ரிஷி விதுரா கிட்ட பேசிக்கிட்டு. ஓகே, சோ தேவத்தியோட கேள்விப்பட்டு கேட்டோன்னா கபில முனிவர் ரொம்ப கருணையாயி மனசுல ரொம்ப கருணையும் வந்துச்சான். அவர் ரொம்ப பணிவா, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா அவங்க அம்மா வந்து தேவூத்தி வந்து அவங்களுக்கு மட்டும் கேட்கலையா, அவங்க வந்து வேற ஜீவராசிங்க எல்லாம் தூங்கி கொண்டிருக்காங்க, அறியாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் கருணைப்பட்டு தேவூத்தி இது அதனால கபில முனிக்கு ரொம்ப அவங்க அம்மா ரொம்ப பிரியமாச்சு. சோ இதான் ப்ராப்பர் எழுதியிருக்காரு. ப்ராப்பர் எழுதியிருக்காரு. இதான் வைஷ்ணவோட குணமா. வைஷ்ணவர் இருந்து அவரு நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும் அப்படி நினைப்பாங்க. வைஷ்ணவர் இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இதான் வைஷ்ணவர் கணம். ஓகே, அதனாலதான் ப்ராப்பர் வந்தார். சில நேரத்துக்கு கிருஷ்ணன் வருவார், தர்மத்தை கொண்டு வர்றதுக்காக கிருஷ்ணன் வருவார். சில நேரத்துல அவர் தூய பக்தர் அனுப்புவார். சோ ப்ராப்பர் வந்தார், நம்மளாம் காப்பாத்துறதுக்காக ப்ராப்பர் வந்தார். ரொம்ப கருணையா இருந்து ப்ராப்பர் வந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பக்தி கொடுத்தார். சோ நீங்களும் அந்த கருணை இருக்கணும். நீங்களும் கருணையா எல்லா ஜீவராசி காப்பாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அப்கோர்ஸ் நம்ம எல்லா ஜீவராசி காப்பாற்ற முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு ஆத்மா 2 ஆத்மா நீங்க காப்பாத்துனீங்களா, அதே பெரிய விஷயம். ஓகே, சோ அதனால தயவு செஞ்சு நம்ம எல்லாம்
முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணோம் இந்த கிருஷ்ண இயக்கத்தில். ஓகே, 7வது ஸ்லோகம் படிங்க. எனிவான்? ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. பகவான் ஆகிய பகவான் கபிலர் பதில் கூறினார், ஓ உயர்குடி பிறந்த பெருமாட்டியே, அனுஷ்டிப்பவரின் வேறுபட்ட குணங்களுக்கேற்ப பல்வேறு வகையான பக்தி நெறிகள் உள்ளன. பிரபு, அந்த போட்ட தமிழ்ல சின்னதா தான் இருக்கு, படிக்கிட்ட பிரபு. படிங்க மாதாஜி. கிருஷ்ண உணர்வு நிலையில் தூய பக்தி தொண்டு என்பது உயர்ந்த ஒன்று. தூய பக்தி தொண்டில் பகவானால் நிறைவேற்றக்கூடிய எந்த கோரிக்கையும் பக்தரிடமிருந்து வருவது இல்லை. ஆனால் பொதுவாக மக்கள் ஒரு நோக்கத்துடன் பக்தி தொண்டை மேற்கொள்கின்றனர். பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல தூய்மை அடையாத மக்கள் பக்தி தொண்டை 4 நோக்கங்களுக்காக மேற்கொள்கின்றனர். ஓகே மாதாஜி இருங்க. சோ இங்க இருந்து இந்த கடைசி சென்ட படிக்க. பகவத்கீதை குறிப்பிடப்பட்டது போல தூய்மையடைந்த மக்கள் பக்தி தொண்டை 4 நோக்கங்களுக்காக மேற்கொள்கின்றனர். ஓகே, கேள்வி இப்ப கீதையில இந்த 4 நோக்கம் யார் 4 பேர் பக்தி வர்றவங்க யாரு? அது ஞாபகம் இருக்கா? கீதையில 4 மாதிரி மனிதர் யாரு? துன்பத்துல இருக்கிறவங்க. ஆமா, டிஸ்ட்ரஸ் இருக்காங்க. அப்புறம் The seeker of knowledge, wealth. wealth. ஓகே, டிஸ்ட்ரஸ் wealth. ஓகே, காசு பணம் தேடி வரவங்க. ஓகே, 3வது inquisitive about the absolute. யார் ரொம்ப கேள்வி கேட்கிறாங்களா? கடல் யாரு? இது என்னது? இதுதான் கேள்வி கேட்கிறாங்களா? இன்க்யூசிட்டிவ். அவங்க 3வது. 4வது seeker for knowledge. ஓகே, சீக்கிரம் இந்த வாய்ஸ் சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, கீதையிலே வாய்ஸ் புத்திசாலி உள்ளவர்கள் கிருஷ்ணா தெரியும், பக்தி தெரியும். இதான் பிரபு எழுதியிருக்க. 4 பேரு வருவாங்க கிருஷ்ணா பகவான் அணுகிறதுக்கு. 4 பேர் வருவாங்க. இதான் 4 பேர். ஓகே, சரி, ஜீவனத்தை படிக்க. உலக சூழ்நிலைகளால் துன்பமுற்ற ஒருவர் பகவானின் பக்தராகிறார். அவர் தன் தொல்லையை குறைத்துக் கொள்வதற்காக பகவானை அணுகிறார். பண தேவையுடைய ஒருவர் தன்னுடைய செல்வ நிலையில் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக பகவானை அணுகிறார். துன்பத்தில் இல்லாத அல்லது பண உதவி தேவைப்படாத ஆனால் பரம சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பொருட்டு அறிவை விரும்பும் பிறர் பக்தி தொண்டை மேற்கொள்கின்றனர். அவர்கள் பகவானின் இயல்பை கேட்டு அறிகிறார்கள். இது பகவத்கீதையில் 7.16 மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் பக்தி தொண்டாகிய வழி ஒன்றே, 2வது நிலை என்பது இல்லை. ஆனால் பக்தர்களின் நிலைக்கு ஏற்ப பின்வரும் பதங்களில் அழகாக விளக்கப்படுவது போல பக்தி தொண்டு பல்வேறு வகைகளில் தோன்றுகின்றது. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கபில முனி இந்த தேவகி சொல்றான், பக்தி இந்த ரொம்ப வழி இருக்கா, ரொம்ப மாதிரி பக்தி இருக்கா. ஓகே, ஆனா உண்மையிலே நம்ம புரிஞ்சுக்கலாம், பக்தி ஒண்ணுதான். பக்தி வேற மாதிரி பக்தி இல்லை. பக்தினா ஒண்ணுதான், கிருஷ்ண பக்தி ஒண்ணுதான். ஆனா அந்த பக்தி செய்யறாங்களா, அவங்களோட சிந்தனை பொறுத்த மாதிரி பக்தி வேற வேற மாதிரி இருக்கு. சில பேர் பக்தி இந்த சாத்விக குணத்துக்கு செய்வாங்க. சோ அது சாத்விக குணம் பக்தி இது சொல்லப்பட்டது. சில பேர் இந்த ராஜகுணத்துல செய்வாங்க, அதனால அது ராஜகுணம் பக்தின்னு சொல்லப்பட்டது. சில பேர் இது தமகுணத்துல பக்தி செய்வாங்க, அது தமகுணம் பக்தி சொல்லப்பட்டது. ஓகே, ஏன் பக்தி வேற வேற மாதிரி இருக்கலாம். அந்த பக்தி செய்யறாங்களா அவங்களோட சிந்தனை பொறுத்தது அந்த மாதிரி பக்தி. ஓகே, ஆனா உண்மையிலேயே பக்தி ஒண்ணுதான், ஒரு பக்தி தான். ஆனா எப்படி அவங்க செய்யறாங்களோ அது பொறுத்து. இதான் கபில முனி இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க. ஓகே, பிரபுபாதம் கீதையில் 4 பேரு பக்தி வர்றவங்களோ
அது ப்ராப்பா எழுதுறார். ஓகே, யார் இந்த டிஸ்ட்ரஸ் கஷ்டத்துல இருக்காங்களோ கடவுளை தேடி வருவாங்களாம். யாரு செல்வம் வேணும்னா அவங்க கடவுளை தேடி வருவாங்களாம். மூணாவது யார் இந்த ரொம்ப கேள்வி கேட்கிறாங்களோ அவங்க கடவுள் தேடி வருவாங்களாம். நாலாவது யாரு புத்திசாலி அவங்க வந்து கடவுள் தேடி வருவாங்க. இதான் ப்ராப்பா அழகா சொல்றோம். ஓகே, சரி 8வது ஸ்லோகம் படிக்க. Hare Anyone? Krishna, Prabhu. Very Devotional much. service executed by a person who's envious, proud, violent, and angry, and who is a separatist, is considered to be in the mode of darkness. Purport. It has already been stated in the Srimad Bhagavatam, 1st Canto, 2nd chapter, that the highest, most glorious religion is the attainment of causeless, unmotivated devotional service. In pure devotional service, the only motive should be to please the Supreme Personality of Godhead. That is not actually a motive. That is a pure condition of the living entity. In the conditioned stage, when one engages in devotional service, he should follow the instruction of the bona fide spiritual master in full surrender. The spiritual master is the manifested representation of the Supreme Lord because he receives and presents the instructions of the Lord as they are by disciplic succession. It is described in Bhagavad Gita that the teachings therein should be received by the disciplic succession. Otherwise, there is adulteration. To act under the direction of a bona fide spiritual master with a motive to satisfy the Supreme Personality of Godhead is pure devotional service. But if one has a motive for personal sense gratification, his devotional service is manifested differently. Such a man may be violent, proud, envious, and angry, and his interests are separate from the Lord's. Thank you, Prabhu. Hare Thank you, Krishna. Mataji. So, பிரபு அழகா எழுதியிருக்கார். இந்த கோப்பால பிரபு அழகா எழுதியிருக்கார். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகம் பாருங்க. ஸ்லோகம் வந்து கபில போனி இந்த அழகா பேசும். யார் ஒருத்தர் வந்து பக்தி செய்யறாங்க, டிவோர்ஸ் செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு, அங்க ரொம்ப பெருமைப்படுறாங்க, வைலண்ட் சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள சொல்லிக்கிட்டு பாருங்க, அண்ட் ரொம்ப ஆத்திரப்படுறாங்க. ஸோ பிரிச்சு பிரிச்சு பாக்குறது, பணக்காரன் ஏழை இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்க்க. யாரு இந்த மாதிரி பக்தி செய்யறாங்க அவங்க வந்து அறியாமல இருக்காங்க, தமக்கோணத்துல இருக்காங்க அப்படின்னு கபில முனி சொல்றீங்களா? ஓகே, இத நம்ம பார்த்திருக்கோம். சில பக்தர் இருந்து ரொம்ப ஆத்திரப்படுறவங்க, பாவப்படுறவங்க, ரொம்ப பெருமை பேசுவாங்க, பிரிச்சு பிரிச்சு பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் தமக்குணம் பக்தின்றார். இந்த பக்தி நம்ம செய்யக்கூடாது. ஓகே, ப்ராப்பர் அழகா எழுதியிருக்கார். துய பக்தி என்னது? துய பக்தி கிருஷ்ணா வந்து திருப்தி பண்றது. கிருஷ்ண பக்கம் எப்படி திருப்தி பண்றது? நம்ம குரு கடைபிடிச்சோமா நம்ம ஆட்டோமேட்டிக்லி நம்ம புரிஞ்சுக்கலாம், கிருஷ்ணா இஸ் சாட்டிஸ்ஃபைட். இதான் ப்ராப்பரா எழுதிருக்கோம். இதான் துய பக்தி. ஓகே, நம்ம எல்லாம் இந்த பக்தி செய்யணும். We must surrender to the instruction of spiritual master. குருவோட கட்டளை படி நம்ம பக்தி கடைபிடிச்சோமா ஆட்டோமேட்டிக்லி கிருஷ்ணா திருப்தி படுவோம். இதுதான் வசந்த பக்தி. இதான் ப்ராப்பரா எழுதிருக்கிறோம். ஓகே, வசந்த பக்தி நாளையில இருந்து நம்ம வந்து கிருஷ்ணா டிசைர் ஒண்டிதான். என்னோட ஆசை அப்படின்னு நினைக்க மாட்டோம். இது துய பக்தி இல்லை. துய பக்தி கிருஷ்ணனோட ஆசை, அவ்வளவுதான். கிருஷ்ணனோட ஆசை எப்படி நம்ம நிறைவேற்றுறது? குரு கட்டளை நடத்தணுமா கிருஷ்ணா ஆட்டோமேட்டிக்லி சாட்டிஸ்ஃபை. ஓகே, இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சரி 9வது ஸ்லோகம் படிங்க. I read, Prabhu. படிங்க. The worship of deities in the temple by a separatist
with a motive for material enjoyment, fame, and opulence is devotion in the mode of passion. The word separatist must be understood carefully. The Sanskrit word in this connection are Bina and Prit Bhava. A separatist is one who sees his interests as separate from that of the Supreme Lord. Mixed devotees or devotees in the mode of passion and ignorance think that the interest of the Supreme Lord is supplying the orders of the devotees. The interest of such devotees is to draw from the Lord as much as possible for their sense gratification. This is the separatist mentality. Actually, pure devotion is explained in the previous chapter. The mind of the Supreme Lord and the mind of the devotees should be dovetailed. A devotee should not wish anything but to execute the desire of the Supreme. That is oneness. When the devotee has interest or will different from the interest of the Supreme Lord, his mentality is that of separatist. When the so-called devotee desires material enjoyment without reference to the interests of the Supreme Lord, or he wants to become famous or opulent by utilizing the mercy or grace of the Supreme Lord, he is in the mode of passion. Hare Krishna. Thank you, Prabhu. So பாருங்க, கபில முனி அழகா சொல்றார். யார் ஒருத்தர் இருந்து பக்தி செய்யறாங்க, ஆனா அவங்களோட புலனுக்காக செய்யறாங்க, அவங்களோட நோக்கத்துக்காக அடையறதுக்கு பக்தி செய்யறாங்க, பேருக்காக செய்யறாங்க, புகழுக்காக செய்யறாங்க. இந்த பக்தி இந்த ராஜகுண பக்தி என்றார் கபில முனிகளா. ஓகே, ராஜகுண பக்தி என்றார். சோ இந்த பக்தி நம்ம செய்யக்கூடாது. ஓகே, செப்பரேட்டிஸ் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணாவோட ஆசை வேற, நம்மளோட ஆசை வேற. இதுதான் பிரிச்சு பார்க்கறது. இதுதான் பிரபு அழகாக சொல்ற. சோ தயவுசெய்து இந்த பக்தர்கள் உங்களுக்கு தெரியணும், கோயிலுக்கு வரும்போது கிருஷ்ணாவோட ஆசை, பிரபாட ஆசையை அதை நிறைவேற்றுறதுக்காக, அதை திருப்தி பண்றதுக்காக நீங்க கோயிலுக்கு வரணும். உங்க சொந்த ஆசையை திருப்தி பண்றதுக்கு நீங்க கோயிலுக்கு வரணும். ஒரு கிளாஸ்ல நான் கேட்டேன். ஓகே, கௌரங்க பிரபு சௌபத்தை இந்தியாவில ஒரு கிளாஸ் கொடுக்கும் போது அவர் சொல்லுவார், பக்தி வினோத் தாக்கூர் அவர் ஒரு இடத்துல சொன்னாங்க, கோயிலுக்கு வரும்போது வருது 4 பேர் வர்றவங்க கோயிலுக்கு, 4 பேர் 4 நோக்கத்துல வர்றவங்க கோயிலுக்கு வர்றவங்க. கீழே 4வது நோக்கம் ஏன் கோயிலுக்கு வராங்கன்னா, நான் கோயிலுக்கு வந்தேன்னா நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பொண்ணு நல்லா இருக்கும், பணம் கிடைக்கும், நல்லா படிப்போம், நல்லா பணம் கிடைக்கும். நான் வரான்னா எனக்கு கஷ்டங்கள் நடக்கும், என் குடும்ப கஷ்டங்கள் வரும். அந்த பயத்தினால கோயிலுக்கு வரும். இதனால ஆகுது. பக்தி தாக்கூர் சொல்றோம், நான் வர்றேன்னா கெட்டது நடக்கும், நான் வந்தேன்னா நல்லது நடக்கும் குடும்பத்துக்கு, எனக்கு அந்த நோக்கம், அந்த பயத்துல வரும். இது 4வது. 3வது, ஏன் கோயிலுக்கு வர்றோம்னா, கோயிலுக்கு வந்து என்ன நான் எடுக்கலாம், என்ன நான் கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், என் குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வருவாங்க. இது 3வது நோக்கம். யாரு இந்த 4வது நோக்கத்துல வராங்களோ, 3வது நோக்கத்துல அவங்களாம் பக்தர் இல்லை, அவங்களும் ஒன்னும் பக்தி இல்லை. அவங்களும் ஏன்னா அவங்க சொந்த எண்ணத்துக்கு வராங்க, அவங்க சொந்த எண்ணத்தை திருப்தி பண்றதுக்காக வராங்க. இது 4வது. 3வது. 2வது நோக்கம் ஏன் கோயிலுக்கு வராங்கன்னா, என் கடமை பிரபு, நான் கோயிலுக்கு வரணும், என் கடமை, அதுக்கு கடமைக்காங்க கோயிலுக்கு வரோம். இது 2வது. 1வது சிறந்த நோக்கம் கோயிலுக்கு வருது, அன்பு பாசத்தினால வருவாங்க. இறைவன் மேல அன்பு பாசத்தினால இவங்க வருவாங்க. 2வது கடமைக்காக வராங்களா, 1வது அன்பு பாசத்துக்காக வராங்களா, அவங்க 2 பேர் தான் உண்மையான பக்தர். இந்த 4வது நோக்கம் 3வது நோக்கம் வர்றாங்களா, அவங்க பக்தர் இல்லையா. ஏன்னா அவங்க என்னோட நோக்கத்துக்காக என்ன எடுக்கலாம் வரும், ஆனா அந்த 2வது கடமைக்காக வராங்களா, 1வது அன்பு பாசத்துக்காக வராங்க, அவங்க தான் உண்மையான பக்தர். அவங்க 2 பேர் தான்
பகவானுக்காக திருப்தி வர்றவங்களாம் தொண்டு செய்வோம். இதான் சொந்த பக்தி இது. ஸோ அதனால தயவு செஞ்சு பக்தர்கள் நீங்க கோயிலுக்கு வரும்போது உங்களோட எண்ணம் வந்து கிருஷ்ணா திருப்திக்காக நீங்க வரணும். ஓகே, என்னோட ஆசைக்காக என்னோட குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி எண்ணத்துக்கு நீங்க வராத. அது வந்து பகவான் சொல்றா இதெல்லாம் ராஜகுணம் தமகுண பக்தி. ஓகே, சரி 10வது ஸ்லோகம் படிக்க. Hare Krishna, Prabhu. When a devotee worships the Supreme Personality of Godhead and offers the results of his activities in order to free himself from the inebrities of fruitive activities, his devotion is in the mode of goodness. The Brahmanas, Kshatriyas, Vaishyas, and Sudras, along with the Brahmacharis, Grahasthas, Vanaprasthas, and Sannyasis, are the members of the 8 divisions of Varnas and Ashramas, and they have their respective duties to perform for the satisfaction of the Supreme Personality of Godhead. When such activities are performed and the results are offered to the Supreme Lord, they are called karmarpanam, duties performed for the satisfaction of the Lord. If there is any inebriety or fault, it is atoned for by this offering process. But if this offering process is in the mode of goodness rather than in pure devotion, then the interest is different. The 4 ashramas and the 4 varnas act for some benefit in accordance with their personal interests. Therefore, such activities are in the mode of goodness. They cannot be counted in the category of pure devotion. Pure devotional service, as described by Rupa Goswami, is free from all material desires. Anya Bilasita Sunyam. There can be no excuse for personal or material interest. Devotional activities should be transcendental to fruitive activities and empiric philosophical speculation. Pure devotion service is transcendental to all material qualities. Thank you, Prabhu. Hare Krishna. நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் பாருங்க, கபில முனி சாத்விக் குண பக்தி பேசுறோம். ஓகே, ஸோ இந்த சாத்விக் குண பக்தி என்னதுன்னா யாரோட அந்த பக்தி செய்யறாங்க, ஆனா அதோட பலன் வந்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்யறாங்க. இதான் சாத்விக் குண பக்தி. ஓகே, எந்த காரியங்கள் செய்யும் போது அதோட பலனை பகவானுக்காக அர்ப்பணம் செய்யறாங்க, அது சாத்விக் குண பக்தி அப்படின்னு கபில முனி சொல்ற. ஓகே, ஒரு கேள்வி. இங்கிருந்து கபில முனி சாத்விக் குண பக்தி பேசுறா, ஆனா தூய பக்தி அது என்ன பக்தி? எது தூய பக்தி, எது சாத்விக் குண பக்தி? இங்கிருந்து கபில முனி சாத்விக் குண பக்தி நம்மளோட பலனை பகவானுக்காக அர்ப்பணம் செய்யும் போது அது சாத்விக் குண பக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தூய பக்தினா என்னது? தூய பலன் எதிர்பார்க்காம செய்யறது. சரி, பலன் எதிர்பார்க்காம செய்யறது. அப்புறம் எது பகவானுக்கு பிடிக்குமோ அதை செய்யறது. எஸ், தூய பக்தின்னா என்னதுன்னா பகவான் திருப்திக்காக செய்யுது. பகவானுக்கு என்ன திருப்தி படுறதோ அதை செய்யும் போது அதான் தூய பக்தி. இதை புரிஞ்சு கொள்ளுங்க. சாத்விக் குண பக்தி வேற, தூய பக்தி வேற. இதான் ப்ரோப்பா எழுதியிருக்காரு. ஓகே, ப்ரோப்பா எழுதியிருக்காரு. ஓகே, தூய பக்தி என்னதுன்னா anything we do for the satisfaction of the Lord. என்ன செஞ்சா பகவான் திருப்தி படுவாரு, அதான் தூய பக்தி. சாத்விக் குண பக்தி என்னதுன்னா நம்ம செய்யும் போது எந்த காரியம் நம்ம செய்யறோம் அது பலனை பகவானுக்கு அர்ப்பணம் செய்யும், அது சாத்விக் குண பக்தி, அது தூய பக்தி இல்லை. ஓகே, இது வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதனால கிருஷ்ண பகவான் என்ன திருப்தி படுத்தோ அது எப்படி நம்மளுக்கு தெரிகிறது,
ப்ராப்பர் கொடுத்துருக்கா. ப்ராப்பர் என்னன்னு நம்ம செய்யணும், நம்ம குரு கொடுத்துருக்கா என்னன்னு நம்ம செய்யணும், கிருஷ்ணர் திருப்திப்படுவார். அதை நம்ம செஞ்சா போதும். இதான் தேவ பக்தி. ஓகே, சோ இங்க பிரபு அழகு எழுதியிருக்கார். இந்த பக்தி செய்யும் போது நம்ம தெரிஞ்சு தெரியாம தப்பு செஞ்சோமா, அந்த பகவானுக்கு திருப்திக்காக அதே பரிகாரமா மாறிடும். நம்ம அப்படி தப்பு செஞ்சா கூட நம்ம கர்மம் அடிக்காது. ஏன்னா அதே அந்த தூய பக்தியே பரிகாரமா பிரபு அழகு எழுதியிருக்கார். ஓகே, சோ நான் படிக்கிற பிறகு ஆங்கிலத்துல, but if the offering process is in the இங்க இருங்க நம்ம if there is any inebriety or fault, it is atoned for by this offering process. சரிங்களா? ஓகே, நம்ம திருபக்தி செய்யும் போது சீலாப்ப தப்பு செஞ்சிருந்தா கூட அந்த பக்தியே பரிகாரமா நம்ம செய்ய தவறுதுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆனா வேற பக்தி இந்த தப்பு செஞ்சுமா கர்மா இருக்கு. ஆனா தூய பக்தி இந்த கர்மா இல்ல. ஏன்னா 100% நம்ம கிருஷ்ணா திருப்திக்காக செய்யறோம். அப்படி நம்ம தப்ப செஞ்சா கூட பார்த்தீங்களா, அது கர்மா இல்லை. பார்த்தீங்களா? அதனால்தான் சில நேரத்துல இருந்து நம்ம குரு நம்ம கண்ணுக்கு தப்பா தெரியும். அவங்க செய்த காரியங்கள் தப்பா தெரியும். ப்ராப்பர் செய்த காரியங்கள் நம்ம கண்ணுக்கு தப்பா தெரியும். இது தப்பு இல்ல. ஏன்னா அவங்க தீபக்தி இருக்கனால அதே பரிகாரம் மாறிடும். எதுவும் கர்மம் இருக்காது. சோ நம்ம இந்த குரு ஆத்திரப்பட கத்தும் போது சில நேரத்தை ஆத்திரப்படுவாங்க, ப்ராப்பர் சில நேரத்தை ஆத்திரப்படுவார். இது வந்து அவங்க தப்பு இல்லை. இதெல்லாம் இது கிருஷ்ணன் பார்த்துக்குவார். அவங்க பக்தியே பரிகாரம். அவங்க செஞ்ச நம்ம கண்ணுக்கு அது தப்பு இல்லை. ஆனா நம்ம கண்ணுக்கு தப்பது. ஓகே, சோ தயவு செஞ்சு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தேவ பக்தர் இருந்து சில நேரத்தில் நம்ம கண்ணுக்கு தப்ப தெரியும் அவங்க செய்யறது. பட் இட் இஸ் நாட் ஃபால், பிகாஸ் அவங்க பக்தியே பரிகாரம் ஆயிரும். ரெண்டாவது அவங்களுக்கு தேவ பக்தர் வாழ்க்கையை இந்த கிருஷ்ணா குற்றம் பண்ணுவார். அதான் நம்ம பார்த்தலாம் மொத்த கிருஷ்ணா குற்றம் பண்ணுவோம். ஓகே, சரி, கடைசி ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. The manifestation of unadulterated devotional service is exhibited when one's mind is at once attracted to hearing the transcendental name and qualities of the Supreme Personality of Godhead, who is residing in everyone's heart. Just as the water of the Ganges flows naturally down towards the ocean, such devotional ecstasy, uninterrupted by any material condition, flows towards the Supreme Lord. Purport: the basic principle of this unadulterated pure devotional service is love of Godhead. Madguna Shruti Matrena means just after hearing about the transcendental qualities of the Supreme Personality of Godhead. These qualities are called Nirguna. The Supreme Lord is uncontaminated by the modes of material nature. Therefore, he is attracted to the pure devotee. There is no need to practice meditation to attain such attraction. The pure devotee is already in the transcendental stage, and the affinity between him and the personality of Godhead is natural and is compared to the Ganges water flowing towards the sea. The flow of Ganges water cannot be stopped by any condition. Similarly, a pure devotee's attraction for the transcendental name, form, and pastimes of the Supreme Godhead cannot be stopped by any material condition. The word Prabhu blur Avichina. Without interruption, without interruption is very important in this connection.
No material condition can stop the flow of the devotion service of your devotee. Okay, Mataji. So தயவுசெய்து இந்த பர்பாட்ல பாருங்க, இந்த பர்பாட்ல முக்கியமான விஷயம் தயவுசெய்து நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க பாருங்க, நீங்களாம் கொஞ்சம் பேர் தான் இன்னைக்கு பாகவதம் வர நீங்க கிளாஸ் போறீங்க, கிளாஸ் கேட்கறீங்க. இங்க ப்ராப்பர் அழகா எழுதியிருக்காரு. சுய பக்தி, பக்தினா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்மளுக்கு இந்த ஹரிகதா, இந்த பாகவதம், பகவத்கீதா, கிருஷ்ண பத்தி கேட்கறதுக்கு ஆர்வம் வரும். நீங்களாம் பாருங்க, இன்னைக்கு ஆர்வமா கிளாஸ் கேட்கறீங்க, இப்போ உங்களுக்கு பக்தி இருக்கு. இப்படிதான் தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப பேர் கிளாஸ் கேட்க மாட்டாங்க, ஆனா அவங்க சான் பண்ணுவாங்க, அங்க சேவை செய்வாங்க. ஆனா அதெல்லாம் துய பக்தி இல்லையா? துய பக்தி ஆட்டோமேட்டிக்லி அவங்களுக்கு இந்த கிருஷ்ணா கதை கேட்கறது ஆர்வம் வரும். இப்ப நீங்களாம் பாருங்க, பாகவதம் கேட்கறீங்க, இப்ப நீங்களாம் வந்து ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து அந்த பக்தி வந்துருச்சு. அந்த மூலமா தெரிஞ்சுக்கலாம், நீங்கெல்லாம் துய பக்தி நிலைய வந்துகிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹியரிங் ஹரிகதா, கிருஷ்ணா பத்தி கேட்கறது, முக்கியமா இந்த பாகவதி கேட்கறது ரொம்ப முக்கியம் நம்ம பக்தி வாழ்க்கை. நான் பார்த்து ரொம்ப பேர் பக்தியில இருப்பாங்க, ஆனா கிளாஸ் தான் கேட்க மாட்டாங்க. இந்த பாகவதம் பாருங்க, ஃப்ரீயா நம்ம சொல்லி கொடுக்குறோம், அது பாருங்க கொஞ்சம் பேர் தான் கேட்குறீங்க, ஏன் ரொம்ப பேர் இருந்து கேட்க மாட்டாங்க. இப்போ இது தெரிஞ்சுக்கலாம், அவங்க வந்து துய பக்தி நிலை வரல இன்னும், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் ப்ரோபாட் வந்து இந்த பிறருரையில ப்ரோபாட் வந்து கங்கா உதாரணம் கொடுத்துருக்காங்க. எப்படி கங்கா வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்லி அவங்க பாட்டுக்கிட்ட அவங்க ஃப்ளோ பண்றாங்க, கடல் ஓஷனுக்கு ஃப்ளோ பண்றாங்க, ஏதோ நிப்பாட முடியும் கங்காவை. அதே மாதிரி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, துய பக்தர் வந்து அவங்களோட பக்தியை கிருஷ்ணன் பக்தியை நிப்பாட்ட முடியாது. ஆட்டோமேட்டிக்லி அது பக்தி அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கதை கட்டிக்கிட்டு இருப்பாங்க, அது நிப்பாட்ட முடியாது. எப்படி கங்கா நிப்பாட்ட முடியாதோ அதே மாதிரி துய பக்தியை நிப்பாட்ட முடியாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. Thank you very much. Granda Srimad Bhagavatam ki jai.